இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனி 1 வருடம் சில மாதங்கள் 2-3 மாதங்களாக இருக்கலாம், குழப்பம்தான் நிலவுமே தவிர ஒரு தெளிவு யாருக்குமே கிடைக்காது. இப்போது ஒரு புதிய கட்சி தொடங்கும். அந்த புதிய கட்சியில் பழைய பிரதான கட்சியின் அதிருப்தியாளர்கள், அதாவது எல்லாருக்கும் போஸ்டிங் தர முடியாது இல்லையா, பதவி தர முடியாது. அப்போது பதவி கிடைக்காதவர்கள் இதுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா பல கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிகாரமான பதவிக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக. அப்போ எல்லாருமே பல்லாக்கில் ஏறி உட்காந்தா பல்லாக்கை யார் தூக்குவாங்க? தொண்டர்கள் குறைந்து விட்டார்கள், தலைவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். புரியுது? அதுதான் பிரச்சனையாங்க. அப்போது புதிய பதவிக்காக அதிருப்தியாளர்கள் வருவார்கள். ஆனால் புது கட்சினா புதுசாக மொத்தமே புதுசுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில். ஓகே, சரக்கு பழசு தான், ஆனால் பாட்டில் மட்டும் புதுசு. புதுசாக யாரும் வந்துட முடியும், புதுசாக யாரும் உண்டாக்க முடியாது. அப்போது பழைய கட்சிக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அதிருப்தியாளர்கள் ஒரு புதிய கட்சிக்குள் வந்து விடுவார்கள். இதுதான் நடக்க போகிற விஷயம். ஓகே. அப்போது பலவிதமான அரசியல் மாற்றங்கள் வரும். சில கட்சிகள் காணாமல் போகும், நடத்த முடியாது. ஏன்னா அந்த கட்சி எந்த கட்சியாவது ஆட்சியிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர்களால் கட்சி எப்படி நடத்த முடியும்? அதில் யாரும் ஒரு உதவிகரமாகவோ ஒரு ஆர்வம் காட்டவே மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பதவிக்கு வரணும் தானே ஆசை. இப்போ பொதுவாகவே நீங்கள் 100க்கு 90% அரசியலில் இருப்பவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தான் வராங்கன்றது மக்களுக்கே தெரியும். சுயநலம் இல்லைன்னா ஏன் வராங்க அரசியலுக்கு? யாரை வேணால் கேளுங்களேன், நீங்கள் எதுக்குங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த 4 பேர் யார்? தலைவர், அவர் மனைவி, அவருடைய 2 குழந்தை. எத்தனாச்சு? 4. அதுதான். அதனால 4 பேருக்கு உதவி செய்கிறதுனா இதுதான் அர்த்தம். மற்றபடி ஒன்றும் அந்த காமராஜர் காலம், பக்தவச்சலங்காலம் அதெல்லாம் முடிந்து விட்டது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு. ஏன்னா காலங்கள் மாறிடுது. அப்போது இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அதிகாரம், செல்வம், செல்வாக்கு இவ்வளோதான்.